சிம்பிளாக ஒரு பீன்ஸ் பொரியல் பார்த்துடலாமா? அதுக்கு கொஞ்சம் தேங்காவை அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் எக்ஸஸாகவே அரைச்சிக்குவோம். இது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நம்மளுக்கு எல்லா வகை பொரியலுக்கும் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதனால் தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 தேங்காய் வாங்கி அரைச்சி வச்சுட்டேன். சும்மா துருவின மாதிரி அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எமர்ஜென்சிக்கு உதவும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தேவையான எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுக்கலாம். இது பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு போட்டுக்க வேண்டியதான். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 2 வெங்காயம், கருவேப்பிலை. இதை நல்லா தாளிக்கணும். காஞ்ச மிளகா ஒரு 2லேருந்து ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு அடுத்து பீன்ஸ் எடுத்து அதில் அப்படியே போட்டுடணும். இது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாத சில பேர் இருப்பாங்கள்ல, பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், அவங்களுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, நல்லா போட்டு ஒரு மிக்ஸ், அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் இல்லையா? தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். லேசாக கொஞ்சம் அப்படியே தண்ணியை லேசாக ஊற்றி அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக விடணும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல், நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த தேங்காய் அப்படியே கொஞ்சம் தூவி அப்படியே ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.